ஆன்மீக நண்பர்களுக்கு அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி நற்பலன்கள் கிடைக்க சனி அமாவாசை அன்று என்ன செய்ய வேண்டும் மற்றும் வாழ்வில் பண கஷ்டங்கள் நீங்கி செல்வம் பெருக சில எளிய பரிகாரங்கள் பற்றி தான் இந்த ஆன்மீகம் குறித்த பதிவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். சனி பெயர்ச்சி மார்ச் மாதம் 29ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அன்று சனி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் சேர்ந்து வருவது அரிய விஷயமாக இருக்கிறது. சனி பெயர்ச்சி, சனி அமாவாசை மற்றும் சூரிய கிரகணம் மூன்றும் சேர்ந்து வருவதால் இந்த நாள் அவ்வளவு விசேஷமான நாளாக இருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் சில பரிகாரங்களை செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு நற்பலன்கள் கிடைக்கும். முன்னோர்களின் வழிபாட்டு நாளான அமாவாசை இந்த மாதம் மார்ச் 29ஆம் தேதி சனிக்கிழமையில் வருகிறது. அது மட்டுமில்லாமல் சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சி அடைகிறார். மேலும் அன்று சூரிய கிரகணம் ஏற்படுவதும் இந்த ஆண்டில் அரிய விஷயமாக கருதப்படுகிறது. சனி அமாவாசை தினத்தில் செய்யப்படும் தர்ப்பணங்களும் தானங்களும் முன்னோர்கள் ஆசி பெற உதவும். மேலும் இந்த நாளில் நீங்கள் சில குறிப்பிட்ட பரிகாரங்களை செய்து வந்தால் உங்கள் வாழ்வில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி செல்வ வளம் மற்றும் மகிழ்ச்சி உண்டாகும். செல்வ வளம் பெருக என்ன செய்ய வேண்டும்? சனி அமாவாசையில் சனி பகவானின் அருளை பெறுவதற்கு இந்த நாளில் கருப்பு எள் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சனி பகவானை வழிபட வேண்டும். ஓம் ஷாம் சனாய்ச்சராய நமக என்ற மந்திரத்தை 108 முறை கூறி வழிபட வேண்டும். சனி பகவானின் அருள் இருந்தால் நம் வாழ்வில் இருக்கும் துன்பங்களிலிருந்து விடுபட்டு மகிழ்ச்சியான வாழ்வை பெற முடியும். சனி அமாவாசை நாளில் சனி பகவானை வழிபடுவதோடு சுந்தர காண்டம் மற்றும் ஹனுமான் சாலிசா பாராயணம் செய்வது மனதிற்கு சந்தோஷத்தை கொடுக்கும். பித்ரு தோஷம் நீங்கும். சனி பகவானுக்கு பிடித்த இரும்பு பாத்திரங்கள், எள், நல்லெண்ணெய், கருப்பு நிறத்திலான ஆடைகள், குடை, செருப்பு ஆகியவற்றை தேவைப்பட்டவர்களுக்கு தானமாக வழங்குவது மிகவும் சிறப்பு. தீப வழிபாடு. சனி அமாவாசை அன்று அரச மரத்தடியில் வீட்டின் நிலைவாசலில் விளக்கேற்றுவது சனியின் ஆதிக்கத்தை குறைக்கும். மாலையில் சிவன் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றுவதும் வீட்டின் தெற்கு திசை நோக்கி விளக்கேற்றுவதும் முன்னோர்களின் ஆசியை பெறுவதற்கு வழிவகுக்கும். சனி அமாவாசை அன்று சனி பகவானுக்கு விருப்பமான பொருட்களை ஏழைகளுக்கு தானம் செய்வது சனி பகவானுக்கு மகிழ்ச்சியை தரும். கருப்பு உளுந்து, கருப்பு காலணி, கருப்பு நிற ஆடைகள், கருப்பு குடை, கருப்பு எள் ஆகியவற்றை தானம் செய்யலாம். இதனால் சனியின் அருள் கிடைக்கும். வீட்டில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும். முன்னோர்கள் தர்ப்பணம். புனித நதிகளில் நீராடி தர்ப்பணம் செய்வது, ஏழைகளுக்கு உணவு தானம் வழங்குவது, பசு, காகம், நாய்கள் ஆகியவற்றிற்கு உணவு கொடுப்பது ஆகியன முன்னோர்களை மகிழ்விக்கும். இது சனியின் தீய விளைவுகளில் இருந்து விடுபட நிவாரணம் தரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரியான பல பயனுள்ள ஆன்மீக தகவல்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.